ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடு கட்டும்போது இந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இபி கனெக்ஷன் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து அதிரடியாக வெளியே இருக்குது. அதை பற்றின தகவல் முழுமையாக பார்க்கலாம். வெளியிட்ட நாள் 15/5/2026. பொருள் பாருங்கள். கட்டிட அனுமதி. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம ஊராட்சிகளில் அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் சொத்து வரி ரசீது பெறப்பட்ட பின்னரே மின் இணைப்பு வழங்குதல், இதனுடைய தகவல் தெரிவிப்பு தொடர்பாக இந்த ஒரு செய்தி வெளியே இருக்குது. ஸோ கிராம ஊராட்சிகளில் நம்ம அனுமதியின்றி ஏதாவது ஒரு கட்டடம் கட்டுறோம், அது வீடாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அனுமதியின்றி ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த அனுமதி இல்லைனாலும் இந்த சொத்து வரி ரசீது இருக்கணும். சொத்து வரி ரசீது பெறப்பட்ட பின்னரே இபி கனெக்ஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய முழு விவரம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பார்வை 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தருமபுரி மாவட்டத்தில் 10 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 249 கிராம ஊராட்சிகள் அமைந்துள்ளது. இது வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். தருமபுரி மாவட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் ரிலீஸை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கிராம ஊராட்சிகளில் புதியதாக கட்டப்படும் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு நீள வரைபட கட்டணம் மற்றும் சொத்து வரி வசூல் செய்ய பார்வை 1ல் காணும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 172 படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்வை 2ல் காணும் அரசாணையில் கிராம ஊராட்சிகளில் புதியதாக வீடு கட்டுபவர்கள் இணைய வழியில் சுயசான்று கட்டிடங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷனு, கட்டிட அனுமதி மற்றும் மனைப்பிரிவு அனுமதி யாவும் ஒற்றை சாளர முறைப்படி உரிய கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளாட்சிகள் மூலம் தொகை நிர்ணயம் செய்து சுய சான்று அனுமதி வழங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் போர்ட்டல் இருக்குது, அது மூலமாக வந்து நம்ம எல்லாமே கட்டிட அனுமதியாக இருக்கட்டும், மனைப்பிரிவு அனுமதியாக இருக்கட்டும், எல்லாமே வாங்கிக்கலாம். பார்வை 3ல் காணும் ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவர்களின் கடிதத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களின் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் 2500 சதுரடியிலிருந்து 3000 சதுரடி வரையிலான பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டுமானங்களை சுயசான்றின் பேரில் நீள வரைபட அனுமதி பெற்று கட்டிடங்கள் கட்டிக்கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது. முறையான கட்டிட வரைபட அனுமதியும் பெறாமல் கட்டிடம் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களின் கட்டுமானத்தை நிறுத்த நகர் மற்றும் ஊரமைப்பு திட்டமிடல் சட்டம் 1971 விதிகள் 56, 57 மற்றும் 80A மற்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட மேம்பாட்டு விதிகள் 2019 படி நடவடிக்கை மேற்கொள்ள கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ நீங்கள் முறையாக வந்து அப்ரூவல் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சட்டம்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த சட்டத்தின்படி அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குண்டான அறிவுரைகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்களும் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிடணும். அதாவது முதல் அறிவுரை என்ன அப்படின்னு பாருங்கள். கிராம ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலரின் அனுமதியின்றி கட்டுமான பணி மேற்கொள்ளும் நபர்களிடமிருந்து உரிய நிலம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கட்டிட வரைபட அனுமதி சான்றினை கோரி அறிவிப்பாணை வழங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது, அனுமதியின்றி கட்டப்படும் கட்டுமானங்களை நேரடியாக கள ஆய்வு செய்ய வேண்டும். கள ஆய்வின் போது கட்டிடம் முழுமையாக கட்டப்பட்டுள்ளதா அல்லது கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா என்பதை ஆய்வு செய்ய தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டிடம் சொத்து வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதா அல்லது விடுபட்டுள்ளதா என்பதை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கட்டிடத்தில் குடிநீர் வசதி, மின்சார வசதி மற்றும் கழிவுநீர் வசதி ஆகிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வதாக பாருங்கள். அனுமதி பெறப்படாமல் கட்டப்பட்ட கட்டிடம் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை பூட்டி முத்திரையிடும் அதிகாரம் கிராம ஊராட்சி நிர்வாக அலுவலருக்கு உண்டு. அதை படிவம் 3ல் சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவிப்பாக சார்பு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக வந்து பில்டிங்கை கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் வந்து வாங்கணும். அந்த பர்மிஷன் இல்லை அப்படின்னா அந்த பில்டிங்கை போட்டி சீல் வைக்கிற அதிகாரம் வந்து கிராம ஊராட்சி நிர்வாக அலுவலருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டி சீல் வைக்கிறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட உரிமையாளருக்கு வந்து படிவம் 3ல் விவரமாக வந்து கொடுக்கணும், எதன் அடிப்படையில் அவங்க கட்டிடத்தை சீல் வைக்கிறாங்க அப்படின்னு. 6வதாக கட்டிட வரைபட அனுமதியின்றி கட்டப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களின் உரிமையாளருக்கு அளிக்கப்படும் அறிவிப்பானது உரிய அலுவலர்களால் நேரடியாக சம்மந்தப்பட்ட நபருக்கு சார்பு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு நபர்களும் இல்லை என்றால் தற்போது அந்த நபர் வசிக்கும் முகவரிக்கு பதிவு தபால் மூலம் ஒப்புகை அட்டையையும் இணைத்து அனுப்பி சார்பு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த ஃபார்ம் 3 வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு சேர்த்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த அட்ரஸில் இல்லை அப்படின்னா
உரிய அறிவிக்கையின்படி கட்டுமான பணிகள் நிறுத்தப்படவில்லை எனில் அக்கட்டிடத்தினை பூட்டி சீல் வைக்கவும் உரிய அலுவலர்கள் மற்றும் ஊராட்சியின் நிர்வாக அலுவலர் ஊராட்சியின் ஆய்வாளரிடம் அனுமதி பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் பார்வை நாளின்படி மாவட்ட ஆட்சியர் கள ஆய்வின்படி கிராம ஊராட்சிகளில் சொத்து வரி ரசீது மற்றும் நீள வரைபட அனுமதி இல்லாமல் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. சொத்து வரி ரசீது அதே மாதிரி பில்டிங் அப்ரூவல் வந்து கண்டிப்பாக இருக்கணும், டிராயிங் அப்ரூவல்லாம் இருக்கணும். அது இல்லாமல் இபி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதனால் ஊராட்சிகளுக்கு பெரும் நிதி இழப்பீடு ஏற்பட்டு வருகிறது. எனவே சொத்து வரி ரசீது பெறப்பட்ட பின்னர் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலகத்தில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க சார்நிலை அலுவலர்களுக்கு தெரிவிக்குமாறு இதன் வழி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் இந்த ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்த ரூல்ஸ் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸு தான். அதுக்கான அறிவுரைகள் வந்து இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பில்டிங் பிளான் எல்லாம் அப்ரூவல் இல்லாமல் கட்டிகிட்டு இருக்காங்க, டிராயிங் அப்ரூவல் இல்லாமல் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா முறையாக வந்து அப்ரூவல் வாங்கிக்கோங்க. 3000 சதுரடிக்குள்ளே தான் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் டிராயிங் அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீடு கட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்கும் ஃபர்தராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.